சமூகத்தில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டியூட்டையும் பஞ்சாயத்து தலைவர், ஜமாத் தலைவர், போலீஸ், காவல்துறை, கணவர் எல்லாத்தையுமே போட்டு பின்னி படம் எடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் கட்டும்போது நீங்கள் எங்கடா போயிருந்தீங்க? இங்கே தான் இருந்தீங்க, எங்கே போயிருந்தீங்க, அதுக்கு ஏன் வரல அப்படின்னு. நான் வந்து ஆக்கிரமிப்புக்கு இப்படி ஒரு விளக்கு கொடுத்து நான் என்னைக்கு தான் புதுசாக பார்த்தேன். ஏன் நாங்கள் ஆக்கிரமிக்கும் போது நீங்கள் எங்கே போயிட்டீங்க, எடுக்கிறப்ப மட்டும் நீங்கள் வர்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ செத்து போனீங்கன்னா உனக்கு தூக்கி போட்டு அனாதமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் செத்து போனால் எனக்கு என்ன தெரிய போகுது, நான் அனாதமாக போகிறேன்னா என்ன பண்ணுறது, போயிட்டு போகிறேன், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவான். நீ எப்படி சாகரின்னு பார்க்கலாம் ஏன் தலைவரை கேட்பாங்க. அதை எப்படியோ கதையோட பொறுத்து என்ன பண்ணுவாங்க, 2 மாதத்துல கொரோனா வந்துட்டு தலைவர் இறந்து போயிடுவார், தலைவர் அனாத பணமாக போவார், சுடுகாட்டிலையும் இடம் கிடைக்காது. கதைகள் 8மே அருமையான கதைகள். இதில் இஸ்லாமிய ராமநாதபுரம் எப்படி கபிபி வந்து இஸ்லாமியர் வாழ்வியல் எப்படி பதிவு செஞ்சோ அதே பார்வையில் குடும்ப சிக்கல்கள் வந்து இஸ்லாமிய குடும்பங்கள் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது வந்து முழுமையாக எல்லா கதைகளுமே அதை ஒட்டி வர்ற கதைகள் தான். தோழர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வு வந்து நாங்கள் பதிகத்தில் பி டீம் தான் கதை சொல்கிறதுல இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதனால் கதைகளை பேரை மாற்றுறது இதெல்லாம் நாங்கள் பி டீம்ங்கிறதுனால ட்ரையலில் நிறையா சிக்கல் இருக்கும். அப்புறம் அதுக்காக நீங்கள் அந்த புத்தகத்தை வந்து குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. இந்த 8 கதைகளுமே ரொம்ப சிறப்பான கதைகள் தான். தோழர் கூட எங்கள் உமர் தோழர் கூட வந்து கிண்டல் பண்ணார், என்ன மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். அதெல்லாம் சொல்லி நாங்கள் பி டீம் அப்படித்தான் இருக்கோம், 2வது ஏ டீமாக மாறிடுவோம், தொடக்க நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த புத்தக அறிமுக கோவையில் நடந்தப்போ தோழர் எல்லாரும் போயிருந்தோம், அவங்க ஆசிரியரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே எல்லா கதைகள் குறித்தும் பேசினாங்க. மிகச்சிறந்த கதைகள் 8 கதைகளுமே. இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு அவங்க உடல்நிலை சரியில்லை, வர்றதுக்கான முயற்சி எடுத்திருந்தோம், முடியல. ஆனால் கதைகள் 8மே அருமையான கதைகள். இதில் இஸ்லாமிய ராமநாதபுரம் எப்படி கபிபி வந்து இஸ்லாமியர் வாழ்வியல் எப்படி பதிவு செஞ்சோ அதே பார்வையில் குடும்ப சிக்கல்கள் வந்து இஸ்லாமியர் குடும்பங்கள் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது வந்து முழுமையாக எல்லா கதைகளுமே அதை ஒட்டி வர்ற கதைகள் தான் அழகாக பதிவு செஞ்சுருப்பாங்க. இதில் இந்த ஒரே எனக்கு வந்த கதைகள் பொதுவாக தான் தோழம் பெரும்பாலும் படிச்சுட்டு கதை தேர்வு பண்ணி அனுப்புவார். இந்த கதை நீங்கள் எப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எது இல்லை, நீங்கள் பொதுவாக தேர்வு பண்ணி அனுப்பிச்சோன்னாரு. ஆனால் இந்த கதைகள் வந்து நீங்கள் இந்த ஒரு கதையில் வந்து ஒரு எந்த விதமான எந்த ஒரு வரைமுறைக்குமே இல்லாமல் ஒரு கேங்ஸ்டார் கதை மாதிரி இருக்கும். இதில் எல்லாரும் சொன்னாங்க மாமியா கொடுமை, அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க தான் போட்டு எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்துகிற மாதிரி சமூகத்தில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டியூட்டையும் பஞ்சாயத்து தலைவர், ஜமாத் தலைவர், போலீஸ், காவல்துறை, கணவர் எல்லாத்தையுமே போட்டு பின்னி படம் எடுத்துருவாங்க. என்ன கோபம் தெரியல, இந்த கேரக்டர் எங்கே அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. கடைசி ஒரு 2 பக்கம் மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி ஆனாங்க அப்படிங்கிறத அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்தில் வந்து இவங்க 2-3 அந்த எப்படி ஒவ்வொருத்தரையும் அவங்க எப்படி எப்படி அந்த எதிர்கொண்டாங்கிறது ஷார்ப்பான ஒரு வசனங்கள் அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. உற்சாகமாக இருக்கும். கிண்டலுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது. நகைச்சுவை படிக்கிறதுக்கு நீங்கள் 12 பக்கம் ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். அவ்வளவு எளிமையாக எழுத்து நட வந்து ரொம்ப இருக்குது. என்ன சும்மா ரொம்ப ராமநாதபுரம்னா அங்கே வட்டார வழக்கு நிறையா இருக்கும், புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற இருந்தாலும் அவ்வளோ அழகாக இந்த கதையில் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஜமாத்தில் வந்து பள்ளிவாசலை ஒட்டி வந்து இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பஞ்சாயத்து வர முடியாதுங்கிறாங்கடா, நீங்கள்லாம் பூரா ஆக்கிரமிச்சு நெல் வயலாக வச்சுருக்கிறீங்க, நான் ஒரு 10 அடிக்கு தான் அதெல்லாம் வர முடியாதுங்கிறாங்க. அப்படியே அதை பேசி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அப்புறம் எடுத்து ஆகணும், காம்பவுண்ட் செவரு கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் கட்டியிருக்கிற செவரு இந்த மதிப்பு இதுக்கெல்லாம் பணத்தை ஒரு 50,000 பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஏன் மறுபடி வேணால் காலி பண்ணிக்கணும், அதுக்கு தான் நான் ஒத்துக்குவேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பஞ்சாயத்து கணக்கு பார்க்கும், இந்த 50,000 செலவு பண்ணது நம்ம விட்டுட்டே கட்டிடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் கட்டும்போது நீங்கள் எங்கடா போயிருந்தீங்க, இங்கே தான் இருந்தீங்க, எங்கே போயிருந்தீங்க, அதுக்கு ஏன் வரல அப்படின்னு. நான் வந்து ஆக்கிரமிப்புக்கு இப்படி ஒரு விளக்கு கொடுத்து நான் என்னைக்கு தான் புதுசாக பார்த்தேன். ஏன் நாங்கள் ஆக்கிரமிக்கும் போது நீங்கள் எங்கே போயிட்டீங்க, எடுக்கிறப்ப மட்டும் நீங்கள் வர்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன சிக்கலில் காவல்துறையில் போய் ரெக்கமெண்ட் பிடிச்சி இவங்களை மடக்கிறதுக்காக ஒருத்தர் அக்பர் வந்து அழைச்சிட்டு வருவார். ஒருத்தர் காவல்துறையை அவர் அழைச்சிட்டு வர்றதுக்கெல்லாம் எப்படி போனால் பாட்டெல்லாம் போட்டு அழைச்சிட்டு வருவாங்க. எங்களை எப்படியாவது இதில் மடக்கிறணும் வந்து நின்னா சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க. ஏட்டையா வந்துட்டு இருக்கிறல, நீங்கள் யார் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தாலா, நான் உங்களை ஒன்று மேலதிகாரி ஒரு லிட்டர் மண்ணக்கேனோட கலெக்டர் ஆஃபீஸ் போட்டாம்பாங்க.
உடனே வண்டி திருப்பி ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டு 2 பிரியாணி போட்டலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சண்டை நடக்கும், சண்டை நடந்துட்டு வெளியில் வந்து வீட்டில் பக்கத்து ஊரெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க, அவங்க கூட சண்டைக்கு வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு. இவங்க உள்ளே போயிட்டு நாகூர் கணிப்பா பாட்டை போட்டு சவுண்டாக வச்சுட்டு வெளியே நிற்கிறதவே கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக பேசிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாகூர் கணிப்பா இல்லாமல் போயிட்டாரு, பாவப்பட்டவராக போயிட்டாரு, இப்படியெல்லாம் பாட்டு கேட்பாங்க, அவர் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. இப்படி கதை ஒரு விஷயத்தையுமே அழகாக நகைச்சுவையாக கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் பின்னாடி ஜமாத்து முடிச்ச உடனே பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் ரோடு போடுறோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செடியெல்லாம் வச்சிருக்கேன், இந்த செடிக்கு எதுமாகாமல் நீங்கள் எடுத்த கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, செடி அப்படியே வரணும் அப்படின்னா நீங்கள் ரோடு போட்டுக்கோங்க, ரோடே நின்றுடும், இந்த இடத்துக்கு ரோடே அந்த போட்டு நமக்கு அவமானமாக போயிரு, இந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி இப்படி போச்சு அப்படின்னா பஞ்சாயத்துல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அவர் வந்து இதை ஒருத்தர்கிட்ட போவார், ஒரு இன்ஸ்டியூட், அப்பா அந்த அம்மாவை விட்டுறப்பா நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சார்பான வாசனங்கள் பேசுவாங்க. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு முறை பேசுவாங்க, உனக்கு ஆறு இருக்கா, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ செத்து போனீங்கன்னா உனக்கு தூக்கி போட்டு அனாதமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் செத்து போனேன் எனக்கு என்ன தெரிய போகுது, நான் அனாதமாக போகிறேன்னா என்ன பண்ணுறது போயிட்டு போகிறேன், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி சாகரின்னு பார்க்கலாம் ஏன் தலைவரை கேட்பாங்க. அதை எப்படியோ கதையோட பொறுத்து என்ன பண்ணுவாங்க, 2 மாசத்துல கொரோனா வந்துட்டு தலைவர் இறந்து போயிடுவாரு, தலைவர் அனாத பணமாக போவார், சுடுகாட்டிலையும் இடம் கிடைக்காது. அதை அப்படியாலும் அழகா கொண்டு வந்து கதையை கோர்த்து ரொம்ப நகைச்சுவையாக கிண்டலாக கொண்டுருப்பாங்க. அதனால எளிய கதைகள் வந்து திலீப் குமார் கதைக்கு அடுத்து 2-3 வாரம் இல்லை, ஆனால் இந்த கதைக்கு ரொம்ப தேர்வு பண்ணி கொடுத்தாரு. நல்ல சிறப்பான ஒரே முறையாக தான் படித்தோம், இங்கே வந்து கதை பார்த்தோம். நல்ல கதை, எல்லாருமே அவசியம் வாங்கி படிக்கணும். ஏன் இப்படி இந்த மாதிரி அவங்க மாறினாங்கிறத சொல்கிறது மட்டும்தான் கடைசி 2 பக்கம் பதிவு பண்ணுறாரு. கணவர் வந்து சராசரி பெண்ணா, எப்படி ஒரு இஸ்லாமிய பெண்ணாத்தான் அவங்க வாழ்க்கை தொடங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரும்போது கணவர் வந்து சீட்டாட்டம் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தில் கடன் ஆயிடுறாரு. பயந்தாங்கோலி கடன், அவர் வந்து வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியாத பயந்தாங்கோலி. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலையை அவங்க சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்குது. தற்கொலை இவங்க தெரியாது, குடும்பத்தோட தற்கொலை பண்ணுறதுக்கு பையன், இவங்க 2வது பொண்ணு மாசமாக இருப்பாங்க. ரயில் வரும், இந்த மீட்டர் கேஜ்லேருந்து அகலமான ஒரு கேஜ் போட்டு அதை ரயில் வர கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டு இவங்க ரயிலை பார்க்குறக்கு பையனை வந்து அவர் தோல் மேலே வச்சுருப்பாரு, மனைவி கையில் பிடிச்சிருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கடன் சுமை, அந்த சுமையில் அந்த இடத்துல இவங்க ரயில் பார்க்குற உற்சாகத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணு ரயில் சத்தம் கேட்டோன்னா இவங்க கண்ணை மூடிக்குவாங்க. கண்ணை மூடணுன்னு என்ன சொல்லுவாங்க, மாமா எனக்கு பயமாக இருக்குது ரயில் வர்றதுக்கு. சும்மா அப்படி ஆடுறோன்னா என்ன வச்சுக்குவாங்கன்னா, ஏதோ சும்மா ஒரு பயமுறுத்துறதுக்கு கூப்பிட்றாருன்னு வராங்க, எடுத்துட்டு உள்ளே போயிடுவார். அந்த பையனும் அவரும் வந்து அந்த இடத்துலையே இறந்து போயிடுவாங்க. இவங்க வந்து ரொம்ப தூக்கி வாரி போட்டு மருத்துவமனையிலிருந்து தப்பிச்சு பொழைச்சி வெளியில் வந்தவங்க தான். அந்த செகண்டில் அவர் கணவன் மேலே அவருக்கு வந்த கோபம் தான் இந்த இடத்துக்கான மாற்றுது. அவங்க இறந்த உடனே கடன் கேட்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, புருஷனே இல்லைங்கிற புருஷன் வாங்கின கடனுக்கு நீ வந்திருக்கிறியாடான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நச்சுன்னு இருக்கிற வசனங்கள் வந்து அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் போலீஸு, காவல்துறை, ஜமாத்து, பக்கத்து வீடு, அதெல்லாம் அவ்வளோ அழகழகாக ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணுறது. ஒரு கேங்ஸ்டர் கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த அம்மா தங்கம்மான ஒரு கேரக்டர், இவங்களை பற்றி மட்டும்தான், வேறு எந்த பெருசாக ஒரு இதெல்லாம் இருக்காது. இதில் ஒரு 8 பக்கம் வந்து இந்த முழு கதைகள்லையுமே நான் 2-3 கதைகள் மேலோட்டம் வாட்சில் இந்த கதைகளில் தான் இந்த பெருசாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படிங்கிறதுல இல்லை. இதை விட நமக்கே ஒரு பிரச்சனை எப்படி பூஸ்டாக இருக்கணுங்கிறது பெண்கள் படிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ நம்ம ஏதோ பெரிய இடத்துக்கு போனால் நம்ம எப்படா பேசுறது அப்படின்ட்டு. இவங்க சும்மா தண்ணி கொண்டு வந்து வெளியே ஊற்றுவாங்க, அரிசிகள் ஒரு தண்ணி கொண்டு சண்டை கட்டுற மேலையெல்லாம் ஊற்றிட்டு வெளியில் போகிறது, காவல்துறை கையாளதெல்லாம் ரொம்ப சிறந்த கதை, அவசியம் வாசிக்க வேண்டிய கதை. நன்றி.